மத்தியில ஆனாலும் சரி, மாநிலத்துல ஆனாலும் சரி, யார் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது அதானியா. மிகப்பெரிய ஒரு குண்டை கொண்டு போய் அஜித் பவார் போட்டுருக்காரு. அப்படி அஜித் பவார் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்பது அதானி பற்றிய 2 பிரச்சனையை நம்ம வந்து பேசுகிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பிரச்சனை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் தான் வந்துட்டு இந்த 2வது பிரச்சனையை வந்ததோட இன்னும் ஒரு சிங்கிள் வீடியோவை போடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இப்போ செகண்ட் இது ரெக்கார்ட் பண்ணிட்டு 2 சேர்த்து ஒரே வீடியோவை போடுறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஏற்கனவே அங்கே அஜித் பவார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அஜித் பவார் சொன்னது என்ன சொன்னார் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு இந்த அஜித் பவார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அஜித் பவார் வந்துட்டு நம்ம சரத் பவாரோட அண்ணன் பையன். சரத் பவார் யாரு? சரத் பவார் தேசியவாத காங்கிரஸோட தலைவர். இந்த தேசியவாத காங்கிரஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு அணி. அப்போ இந்த காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு அணி தான் வந்துட்டு தேசியவாத காங்கிரஸ். அதே மாதிரி தான் திரிணாமுல் காங்கிரஸ். இவங்க ஏற்கனவே காங்கிரஸோட இருந்தாங்க. காங்கிரஸ்ல உள்ள தலைவர்களோட உள்ள மோதல்கள் காரணமாக, கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வந்தாங்க. இந்த சரத் பவார்ங்கிறவர் வந்துட்டு ஏற்கனவே நம்ம இதுல பாப்புலரா சொல்லணும்னா, பிரபலமா சொல்லணும்னா பிசிசி, நம்ம பிசிசியில வந்துட்டு செயலாளராக இருந்தாப்ல, தலைவராக இருந்தாப்ல. அப்போ இன்னைக்கு அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா இருக்காப்ல, சேம் போஸ்ட் வந்துட்டு ஏற்கனவே இருந்தாப்ல. அதுக்கப்புறம் தான் டால்மியா, சுமந்தோட டால்மியா இருந்தாப்ல. அதுக்கப்புறம் வேற வந்து அப்புறம் கேசாய், அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் இதுல அப்படி மாறிச்சு. ஓகே, அப்போ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்ல வர இருந்த ஒருத்தர் தான் சரத் பவார். இந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற பார்த்தாங்கன்னா மகாராஷ்டிரா தான் மெயின் இவங்களுக்கு. அப்புறம் வந்துகிட்டு கிளைகள வடக்குல கொஞ்சம் இருந்தாலும் தெற்குல அவ்வளவு கிடையாது. கேரளால ஒரு எம்எல்ஏ இருக்காப்ல போல தெரியுது. அப்புறம் வந்துகிட்டு கர்நாடகால 1-2 எம்எல்ஏ இருக்காப்ல. தமிழ்நாட்டில் இருக்காப்லே தெரியல. அவங்களோட சின்னம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இந்த டைம்பீஸ் அலாரம் இருக்குல்ல, அதுதான் அவங்களோட சின்னம். சரி, அப்போ இப்படியாப்பட்ட இந்த சரத் பவார் வந்துகிட்டு, சரத் பவாரும் சரி, திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி சரி, 2 பேருமே வந்துகிட்டு ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணி வச்ச ஆள்கள் தான். இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சது நம்ம சொல்லும்போது 2 வகையில பாத்துக்கலாம். இந்த கள்ள தொடர்பு வச்சிருந்தாங்கன்னா அதுல சில பேர் வந்துகிட்டு எவிடன்ஸ் சிக்கும், செய்த தப்புக்குள்ள ஆதாரம் சிக்கும். அந்த ஆதாரம் சிக்கிட்டானா அவங்க கடைசி வரை அடிமை. இந்த ஆதாரம் ஒன்றும் சிக்காதவங்க என்ன தைரியமா சண்டை பிடிச்சிட்டு வெளியில வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்துகிட்டு பிஜேபிக்கும் தேசியவாத காங்கிரஸுக்கும், இல்ல பிஜேபிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு தான் அந்த ஒரு தொடர்புல வந்துகிட்டு எந்த ஆதாரமும் சிக்கல. அதனால பெரிய ஆதாரங்கள் எதுவுமே சிக்கல. அதனால இவங்க எதுவுமே மாட்டாங்க. ஆனா இதே மாதிரி கள்ள தொடர்பு வச்சிருந்தது தான் நம்ம எடப்பாடி. மைண்டஸ் உடனே சொல்லி கேட்டிருக்கோம், இப்ப எடப்பாடி இப்படி அப்படின்னு. அதிமுக எடப்பாடி அவங்களுக்குலாம் வந்துகிட்டு சாலிடான ஆதாரம் அவங்க கையில இருக்கு. செஞ்ச ஊழலோட ஆதாரம் பிஜேபி கையில இருக்கு. அதனால இவங்க கடைசி வரை அடிமையா தான் இருக்க வேண்டியிருக்கும். ஆனா சரத் பவாருக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் வரல. ஆனா சரத் பவாரோட அண்ணன் பையனான அஜித் பவார் வந்துகிட்டு பிஜேபியோட கூட்டணியில இருக்கும்போது செய்த ஊழலோட லிஸ்ட் இவங்க கையில இருந்தது. அதை வச்சு மிரட்டி தான் வழக்கம் போல நம்ம வாஷிங் மிஷின் வேலை. அதாவது என்ன தப்பு செய்திருந்தாலும் அவங்க வந்துகிட்டு பிஜேபிக்கு போயிட்டாங்கன்னா சுத்தமாயிருவாங்க. அதே மாதிரி அந்த வாஷிங் மிஷினா அவங்க வந்து கிளீன் பண்ணதுதான் இந்த அஜித் பவார். சரி, அஜித் பவார் இப்ப என்ன பேசினாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள டீடைல் பார்க்கலாம். அஜித் பவார் இந்த மைண்ட் வாய்ஸ்ல பேசுற மாதிரி, என்னமோ தனக்குள்ள இல்ல கனவுல இருக்கும்போது பேசுற மாதிரியோ அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இதுல பேசினாரான்னு தெரியல. இல்ல பிஜேபிக்கு ஆப்பு வைக்கணுங்கிறதுக்காக பேசினாரான்னு தெரியல. ஒரு மீட்டிங்ல இப்போ மகாராஷ்டிரால வந்துட்டு எலெக்ஷன் நடக்க போகுது இல்ல, அதனால வந்துகிட்டு அங்க பொது கூட்டங்களும் எல்லாமே வந்துட்டு தகுதியா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல வந்து பேசும்போது அஜித் பவார் என்ன சொன்னாருன்னா, என்ன கூட்டி கொண்டு போய் ஹோட்டல் முறியில் வச்சு பேசும்போது அங்க அமித்ஷாவுடன் அதானி இருந்தார் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் முடிவு பண்ணி அதானி வந்துகிட்டு சொல்லி அவங்க வந்துகிட்டு பிரஷர் கொடுத்தது பேர்ல தான் நான் வந்துகிட்டு அங்க இருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பெரிய கேள்வி, அமித்ஷா இருந்தாப்ல, மோடி இருந்தாப்ல, நட்டா இருந்தாப்ல, யார் இருந்தாலும் வந்துகிட்டு அது மேட்டர் கிடையாது. அங்க உள்ள பிஜேபி தலைவர் சுஷில்குமார் சிண்டே இருந்தாலும் சரி, ரைட், ஓகே அப்படிங்களா. ஆனா இவங்க இல்ல, அங்க இருந்தது அதானிக்கு என்ன வேலை? அப்ப அதானியா முடிவு பண்றாரு அப்படின்னா உண்மைதான். அந்த லெவலுக்கு
லெவலுக்கு தான் இன்னைக்கு போகுது. அதாவது ஹோட்டல் முறியில இவன் சந்திக்கும் கூட அதானி இருந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய அதானி எந்த அரசியலையும் ஈடுபடல, எதுலையுமே சேரல அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருந்த அதானி எப்படி இந்த இடத்துல வந்தார், அவருக்கு என்ன ரோல் இந்த இடத்துல அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு காங்கிரஸ் கேட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வந்துகிட்டு அழகா கோடி மீடியா ஊத்தி மூடிட்டாங்க. ஆக்சுவலா இந்த அஜித் பவர் வந்து இப்போ வந்துட்டு மகாராஷ்டிரால வந்துகிட்டு பிஜேபியோட கூட்டணியில, அதாவது சரத் பவரோட கட்சியை உடைச்சிட்டு வந்த டீம் தான் அஜித் பவார். அதே போல சிவசேனால இருந்து உடைச்சிட்டு போன டீம் தான் ஷிண்டே குரூப். இந்த ரெண்டுமே இப்ப பிஜேபி கூட தான் கூட்டணியா தான் அவங்க வந்துகிட்டு தேர்தலில் சந்திக்காங்க. அப்ப இந்த பிஜேபி கூட்டணியில உள்ள ஒரு தலைவர் பேசின பேச்ச கோடி மீடியா எடுத்து பவர்ஃபுல்லா பரப்பி இருக்கணுமா இல்லையா? எந்த சேனலாவது பரப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எந்த சேனலுமே இந்த நியூஸ் வெளியில வரல. ஏன் வெளியில வரல அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லு, வடக்குல உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லுமே பிஜேபி சொல்றதை விட அதானி அம்பானி ரெண்டு பேரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு எல்லா சேனலுமே. இந்த ஒரு நிலைமையில தான் தமிழ்நாட்டிலுமே முக்காவாசி சேனல்ஸுமே வந்து அதானி அம்பானி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கலைஞர் டிவி, சன் டிவி, வசந்த் டிவி இப்படிப்பட்ட கலைஞர் டிவி இதெல்லாம் வந்து டிஎம்கே குடும்பத்துப்பட்ட டிவிங்கிறதுனால அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. வசந்த் டிவி வந்து காங்கிரஸ்ல வசந்த் இருக்கிற வர வசந்தகுமார் இருப்போம், அதே மாதிரி பின் அவர் பையன் அவர்தான் பார்த்துட்டு இருக்காப்ல. இவங்க காங்கிரஸ் குடும்பம் அப்படிங்கறதுனால அதை வந்துட்டு கை வைக்க முடியாம இருக்காப்ல. அவரை மத்த எல்லாமே வந்துகிட்டு ஃபுல் பிரஷர்ல தலைவர் யாரா இருந்தாலும் அவர் வந்துகிட்டு யாரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா பிஜேபி தான். பிஜேபியோட பிரஷர், பிஜேபி என்ன சொல்றாங்களோ அந்த நியூஸ் மட்டும் தான் வெளியில வர நிலைமையில தான் இருக்கு. அப்போ இந்த ஊடகங்கள் எல்லாமே மறைச்ச இந்த நியூஸ் இதைத்தான் இன்னைக்கு வந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியா நம்மளோட இந்த டெமோக்ரஸியில ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாவே வந்து அமைஞ்சிருக்கு. அது எப்படி ஒரு தொழிலதிபர் வந்துகிட்டு இந்த மாதிரி முடிவு எடுக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு கட்சிக்காக ஆதரவா இருக்காருன்னா அவருக்கு தான் இது ஃபுல்லா செய்யறாங்க. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கோர்ட்ல வந்துகிட்டு அதானி மேல வந்துகிட்டு விடை அடிக்க சொல்லியும் அவன் மேல வந்து ஒரு கேஸ் போட்டும் அதானி வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேஸ வந்துகிட்டு அதுல வந்து விதி பண்ணாங்க. இந்த விதி சொன்ன அடுத்த நிமிடம் வந்துகிட்டு கிட்டத்தட்ட இந்திய பங்கு சந்தையில அடுத்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு அதானிக்கு. மட்டும் இல்லாம எல்ஐசிக்கு 12,000 கோடிக்கு மேல உள்ள நஷ்டம் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து கடந்து மேல ஏறி வரணும் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துகிட்டு சென்செக்ஸ் ஏறினாலும் இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு கம்மியா தான் மெதுவா தான் ஏறி வரும். அப்ப இது வந்துகிட்டு எல்ஐசிக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம். அதாவது அமெரிக்கா கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதானி வந்துகிட்டு அங்க அவரை ஆர்டர் எடுக்கிறதுக்கும் தொழில் பண்றதுக்கும் லஞ்சம் கொடுத்ததாகவும், அது மட்டும் இல்லாம அங்குள்ள பங்கு சந்தையில மேனிபுலேட் செய்ய முயற்சி பண்ணார் அப்படிங்கிறதுக்காகவும் வந்துகிட்டு நிறைய பணம் கொடுத்ததாகவும் வந்துகிட்டு குற்றச்சாட்டு இருந்தது. அதன் அடிப்படையில தான் வந்துகிட்டு அதானியா வந்துகிட்டு குற்றவாளியா அறிவிச்சு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது. இது மிகப்பெரிய ஒரு அடி. அது இந்தியாவுக்கே ஒரு மானகிட்ட ஒரு அடிதான். நம்ம ஆனா வந்துகிட்டு இந்தியாவுக்கு வெளிநாட்டுல வந்துகிட்டு நமக்கு இந்தியாவின் ஒரு புகழ் வந்து சரிஞ்சதுதான். அதனால நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. மத்த நம்ம ஜீவன் கிட்ட கண்டிக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பாருங்க. गौतम अदानी भारत में इस वक्त जो चाहे खरीद सकते हैं, अमरूद से लेकर केला तक सारा ठेला भी खरीद सकते हैं, जिस अपार्टमेंट में रहता हूं उसे भी खरीद सकते हैं, लेकिन अमेरिका जाने का टिकट इस वक्त नहीं खरीद सकते। यह बड़ी खबर है। भारत के सबसे धनिक, इतनी कंपनियों के मालिक, चैनलों के मालिक अमेरिका नहीं जा सकते। वहां उनके खिलाफ रिश्वत देने, निवेशकों से फ्रॉड करने के मामले में सबूत मिले हैं। अब उन्हें अमेरिकी जांच एजेंसी के साथ सहयोग करना पड़ा। இந்த வீடியோல வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் ரவீஷ்குமார் அப்படிம்பாங்க. இவர் வந்துகிட்டு இவர் மட்டும்தான் கிட்டத்தட்ட மோடியை எதிர்த்துட்டு கோடி மீடியா இல்லாம அவர் வந்துகிட்டு தனிப்பட்ட முறையில வந்துகிட்டு இந்த வீடியோஸ் இது எல்லாமே வந்துகிட்டு விட்டுட்டு இருக்காங்க. இந்த ரவீஷ்குமார் இவர் வந்து ஏற்கனவே வந்துகிட்டு ஒரு நிருபர்கள் இந்த ஜேர்னலிஸ்ட் உள்ள ஒரு அசோசியேஷன் மீட்டிங்ல வந்துட்டு ரொம்ப இதா பேசினாப்ல. நம்ம வந்துகிட்டு நம்ம எல்லையை மீறி வந்துகிட்டு எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரியும், நம்ம வந்துகிட்டு அடிப்பணிஞ்சு போற அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப இதா பேசினாரு. இவரு இன்னைக்கு அந்த அதானி பிரச்சனையை பேசும்போது அழகா சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, அதானிக்கு இந்தியாவில என்னனாலும் வாங்க முடியும். அதானி நினைச்சா இந்தியாவில என்னனாலும் வாங்க முடியும். ஆனா அதானியால இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு டிக்கெட் வாங்க முடியாது. சிம்பிளா முடிச்சிட்டாரு. நீங்க அதானி நினைச்சா சிமெண்ட் கம்பெனி வாங்கலாம், அதானி நினைச்சா நிலக்கரி சுரங்கத்தை வாங்கலாம், அதானி நினைச்சா போர்ட் துறைமுகத்தை வாங்கலாம், அதானி நினைச்சா ஏர்போர்ட் வாங்கலாம். ஆனா இந்த போர்ட்ல இருந்தோ இல்ல இந்த ஏர்போர்ட்ல இருந்தோ அதானியால ஒரு டிக்கெட் அமெரிக்காக்கான ஒரு டிக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க அவரால் முடியாது. இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாரு. எவ்வளவு ஒரு ஏர்போர்ட்டை வாங்கினா இத்தனை 1000 கோடி வேணும். ஆனா அமெரிக்கா டிக்கெட்டுங்கிறது வெறும் இத்தனை 1000 தான். நீ மேக்சிமம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பிசினஸ் கிளாஸ் பண்ண 5 லட்சம் ரூபாய்க்கு போடுவீங்களா? ஏன் அவர் நினைச்சா அவர் சொந்த பிளைட்டே இருக்கு, பிளைட் எடுத்துட்டு போக முடியுமா இன்னைக்கு அமெரிக்காக்கு? முடியாது இல்ல. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துகிட்டு மாட்டி நிக்காருல்ல. அதை தான் வந்து அழகா சொன்னாப்ல. அவர் என்னனாலும் வாங்க முடியும், ஆனா ஒரு பிளைட் டிக்கெட் வாங்க முடியாது அப்படிங்காப்ல. இது பயங்கர வைரலா எக்ஸ்ல போயிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ பாருங்க. Accordingly, I now direct
in furtherance of the principles enshrined in Article 10 of the Constitution on transparency and accountability, and based on new information provided by investigative agencies and partner nations, that the procuring agencies within the Ministry of Transport and the Ministry of Energy and Petroleum immediately cancel the ongoing procurement process for the JKIA expansion public-private partnership transaction. இது கென்யா பாராளுமன்றத்துல வந்துட்டு பேசின அமைச்சர் பேசின பேச்சு. அழகா சொல்லிட்டாங்க, அதானிக்கு இனி நாங்க எந்த ஒரு கான்ட்ராக்டும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட $2.5 பில்லியன் மதிப்புள்ள கான்ட்ராக்டை ரத்து பண்ணி அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம ஜியும் சரி நம்ம ஊர்கமாமையும் சரி நெஞ்சு தட்டிட்டு பேசிட்டு இருக்கப்ப 5 ட்ரில்லியன் எக்கானமி கொண்டு போயிட்டு இருக்காங்க. 5 ட்ரில்லியன் எக்கானமி பத்தி நீ பேசிட்டு இருக்க, ஆனா வெறும் 50 பில்லியன் எக்கானமி உள்ள கென்யா சொல்றான் எனக்கு 2.5 பில்லியன். அவன் இதுல பெர்சன்டேஜ் போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 5% அவனோட ஜிடிபில 5% வர்ற ஒரு கான்ட்ராக்டே வேண்டாம் அப்படிங்க, கொடுக்க மாட்டான் அதானிக்கு அப்படிங்க. வெறும் 50 பில்லியன் ஜிடிபிக்குள்ள 50 பில்லியன் எக்கானமிக்குள்ள அந்த நாடு இன்னைக்கு 5 ட்ரில்லியன் எக்கானமிக்கா ஓடுற இந்தியாவை மதிக்க மாட்டேன்னு சொன்னா அது நீங்களா உருவாக்கி வச்சதே தவிர இது இந்திய மக்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. இந்திய கஷ்டத்துல போய் உருவாக்கல, நீங்களா வாங்கினது, நீங்களா கேவலப்படுத்தி வாங்கின இந்த ஒரு மிக கேவலமான ஒரு செயல். அதானியை எவ்வளவு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அவ்வளவுக்கு இந்தியாவின் பேர் கெட்டுட்டு இருக்கு, இந்தியாவின் இமேஜ் வெளி உலகில் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்குங்கிறது மட்டும்தான் உண்மை. இப்போ வந்துட்டு புரியுதா ஏன் பிஜேபி மோடி வந்து விழுந்து செய்யறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து செய்யறதுக்கான காரணம் இதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிஜேபியோட கண்ட்ரோல் ஃபுல்லா இப்ப இருக்கிறது யார்கிட்ட பாத்தீங்கன்னா அதானி கையில தான் இதோட கண்ட்ரோல் இருக்கு. சுவிட்ச் மாதிரி இந்த சுவிட்ச் கண்ட்ரோல் அவர் கையில தான் இருக்கு. ரிமோட் போட்டு ஆடுற பொம்மையா தான் வந்து மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்குமே வந்துகிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டும் அவர்கள் சொன்ன பிறகு ஜேபிசில வந்துகிட்டு இன்னைக்கும் நம்ம செபியோட தலைவர் வந்துகிட்டு பங்கு பெறாதது, அங்க வந்துகிட்டு அது முன்னால போயிட்டு இதுவரை விசாரணைக்கு வந்துகிட்டு வராததுக்கு காரணம் வந்துகிட்டு நீட்டா ஃபுல் பவர் ஃபுல்லா வந்து பிரஷர் அதானி. ஏன்னா அதானிக்கு வேண்டப்பட்டவர் தான் செபியோட தலைவர் மாதவி பூச்சி, செபியோட டைரக்டர் வந்துகிட்டு மாதவி பூச்சி வந்துகிட்டு அதானிக்கு மிக வேண்டப்பட்டவர். அதனால எங்கேயாவது கையை வச்சீங்கன்னா அது வந்துட்டு மோடிக்கு வந்துகிட்டு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறதுனால இது வராம இருக்கு. ஆனா ராகுல் காந்தி எப்படி இழுப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஷர் ஓடிட்டு இருக்கு. அது எப்படி நடக்குங்கிற பாருங்க. அப்போ இந்திய அரசியல்ல பிஜேபிக்கு பின்னால பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அதானி இருக்கிறாப்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு விடயமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் எஸ்ஜே.